ஆனா ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல வாசிக்கிறோம். அந்த யோசேப்பு சொல்லுகிறார், எஜமான் எல்லாத்தையும் என்கிட்ட கையில கொடுத்திருக்கிறாரு, உங்களை தவிர நான் தேவனுக்கு விரோதமாகவும் எஜமானுக்கு விரோதமாகவும் பாவம் செய்வது எப்படி? அந்த கர்த்தர் மேல அப்பையும் அந்த யோசேப்புக்கு விசுவாசம் இருந்தது எப்படி? நமக்கு சூழ்நிலைகள் எல்லாமே ஆசீர்வாதமா இருந்தா நம்ம ஆண்டவரை நம்புவோம். ஆனா சிறு வயதுல அம்மா இல்ல, அப்பாவுடைய அன்பு இல்ல, சகோதரருடைய அன்பு இல்ல, அடிமையா வந்திருக்கிறாரு. இப்ப ஆண்டவர் அவர் கேள்வி கேட்கலாம். எங்க தாத்தாவுடைய கடவுள் ஆபிரகாமுடைய ஆண்டவர் பெரியவர்னு சொன்னாங்களே, ஈசாக்கு என்னுடைய தாத்தாவுடைய கடவுள் பெரியவர்னு சொன்னாங்களே, எங்க அப்பா சொன்னாரே அவர் அற்புதமா நடத்தினார்னு சொன்னாங்களே, அந்த ஆண்டவர் உண்மையா உயிரோட இருந்திருந்தா எனக்கு இப்படி ஒரு நிலை வந்திருக்குமா? அந்த கேள்வி கேட்கணும்னு அவருக்கு தோணல. சூழ்நிலைகள் எல்லாமே முடிஞ்சு போச்சுங்கிற இடத்திலையும் யோசேப்பு கர்த்தரை விசுவாசித்தார். கர்த்தருக்கு விரோதமா நான் பாவம் செய்வது எப்படி? அந்த பெண் வஸ்திரத்தை இழுக்கிறாங்க, வஸ்திரமே போனாலும் பரவாயில்ல, நான் பாவம் செய்ய மாட்டேன்னு ஓடுகிறாரு. அந்த 39ஆம் அதிகாரத்துல நம்ம தொடர்ந்து வாசிக்கிறோம்னா அந்த பெண் சொல்றாங்க, எபிரேய வேலைக்காரன் என்னிடத்துல பாவம் செய்யும்படி வந்தான்னு சொல்லி அபாண்டமா பழி சுமத்துறாங்க. அந்த இடத்துல தொடர்ந்து வாசிக்கும் போது ஒரு தடவை 2 தடவை இல்ல 3 முறை அவள் கோபக்காரியா, சண்டைக்காரியா, அவன் மேல தொடர்ந்து பழி சுமத்திக்கொண்டே இருந்தா. இந்த இடத்துல இன பிரச்சனை வேற, எபிரேய வேலைக்காரன் சொல்லி வேற, ஜாதி பிரச்சனையை உள்ள கொண்டு வராங்க. இந்த எபிரேய வேலைக்காரன் இப்படி ஒரு காரியத்தை செய்யறான் பாருங்க. அப்ப அந்த இடத்துல யோசேப்புடைய நிலை என்ன? பாக்கிற எல்லாரும் அடிச்சு உதைச்சிருப்பாங்க, காரி துப்பி இருப்பாங்க. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஹியூமன் ரைட்ஸ் இருக்கு, போலீஸ் இருக்குது, கோர்ட் இருக்குது, கேஸ் இருக்கு. ஹியூமன் ரைட்ஸ்ங்கிற ஒரு பெரிய மனித உரிமைக்காக போராடுகிற சங்கங்கள் இருக்கு. அந்த காலத்துல எதுவுமே இல்லை, கேட்பாரற்ற நிலை. யோசேப்பு அடிச்சு உதைச்சு காரி துப்பி ஒரு ஆண் மகன் வாங்க கூடாத பேருனா அது இதுதான். எவ்வளவு கூனி இருப்பாரு. ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறாரா அப்படின்னு கேட்க வேண்டிய கேள்வி அவர் கேட்கவே இல்லை. சிறைக்கு அனுப்பப்படுகிறார். சிறைச்சாலையிலையும் அவர் செய்கிற காரியம் வாய்க்குது. மேல் அதிகாரி எல்லா சிறைச்சாலையில் உள்ள கைதிகளையும் அவர் வசமாய் ஒப்பு கொடுக்கிறார். கர்த்தர் அவரோட இருந்ததுனால அவருடைய கர்த்தருடைய ஞானம் யோசிப்புக்கு இருந்துச்சு. அந்த இடத்துல அரண்மனையில தவறு செய்து சிறைச்சாலைக்கு வருகிற 2 பேர் வராங்க. சுயம்பாகிகளின் தலைவன் பானபாத்திரக்காரன். அந்த ராஜாவுக்கு திராட்சை ரசம் புளிந்து கொடுத்தவர்களும் பலகாரங்களை கொடுத்தவர்களும் அந்த இடத்துல அரண்மனையில தவறு செய்ததன் நிமித்தம் சிறைச்சாலைக்கு வர்றாங்க. அந்த இடத்துல 2 பேரும் துக்கமா இருக்கிறாங்க. யோசேப்பு கேள்வி கேட்கிறார், நீங்க ஏன் கவலையா இருக்கீங்க? அப்ப அவங்க 2 பேரும் தாங்கள் கனவு கண்டத ஒவ்வொருத்தர் கனவையும் சொல்றாங்க. அந்த கனவை கேட்டுட்டு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்வது கர்த்தருடையது அல்லவா அப்படின்னு சொல்லி அந்த சொப்பனத்துக்கு 2 பேருக்கும் அர்த்தம் சொல்றாரு. 3 நாள்ல ஒருத்தர் நீங்க தூக்கிலிடப்படுவீங்க. அதே போல பானபாத்திரக்காரனுக்கு 3 நாள்ல மறுபடியும் ராஜா உன்னை உயர்த்தி அதே வேலையில உயர்த்துவார். சொன்ன பிரகாரம் 3 நாள்ல அது நடக்குது. யோசிப்பு சொல்றாரு பானபாத்திரக்காரன்ட்ட, நீ ராஜாட்ட போகும்போது என்னையும் மறந்துடாத. ஆனா பானபாத்திரக்காரன் அரண்மனைக்கு போன உடனே யோசேப்பை மறந்து போனார். 2 வருஷம் ஆச்சு. இப்ப 2 வருட காலம் யோசேப்ப அந்த பானபாத்திரக்காரன் மறந்தாச்சு. இப்ப ராஜா எகிப்து பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய 2 சொப்பனத்தை அவர் பார்க்கிறார். விடிஞ்சு எழுந்த உடனே இருதயம் கலக்கம். எப்படி ஒரே பொருள் கொண்ட வெவ்வேறு 2 சொப்பனங்கள் வருது? அப்ப இதுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு. எல்லாத்தையும் விசாரிக்கிறார். எகிப்து தேசம் விக்கிரக ஆராதனை நிறைஞ்ச தேசம், பூசாரிகள், ஜோசியர்கள் நிறைஞ்ச தேசம். விசாரிக்கிறாரு. அவருடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல ஒருவருக்கும் தெளிவு வியாக்கியானம் இல்ல. அப்பதான் இந்த பானபாத்திரக்காரனுக்கு ஞாபகம் வருது. ராஜா சொல்றாரு, ராஜா உங்களால தண்டிக்கப்பட்ட 2 பேர் சிறைச்சாலையில் இருக்கும்போது நாங்களும் சொப்பனம் கண்டோம். அந்த இடத்துல எபிரேய பிள்ளையாண்டான ஒருவன் இருக்கிறான். எங்க சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னா அது அப்படியே நடந்துச்சு. அவனால உங்க சொப்பனத்துக்கு நிச்சயமா அர்த்தம் சொல்ல முடியும்.
உடனே ராஜா அழைத்து அனுப்புகிறார். யோசேப்பு சிறைச்சாலையிலிருந்து வெளியில வருகிறார். அப்ப ராஜாவுடைய சொப்பனத்தை சொல்லும் பொழுது அந்த இடத்துல யோசேப்பு சொன்ன காரியத்தை வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 41வது அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளிச் செய்வார் என்றான். யோசேப்பு சொல்றாரு, நான் இல்ல, கர்த்தரே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளிச் செய்வார். அந்த போத்திபாருடைய வீட்டுல எஜமானி பாவம் செய்யும் போதும் கர்த்தருக்கு விரோதமான பாவம் செய்வது எப்படி? அந்த சிறைச்சாலையில பானபாத்திரக்காரன் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லும் பொழுதும் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுவது தேவனுக்கு உரியது அல்லவான்னு கேட்கிறாரு. இங்க ராஜாட்டையும் சொல்லுகிறார், பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு தேவன் அருளிச் செய்வார். சூழ்நிலைகள் எல்லாமே அவமானம், வெக்கம். சிறைச்சாலையில எப்படி இருந்திருப்பார்? அடிமை, இதுல சிறைச்சாலை வேற. வெக்கப்பட்ட சூழ்நிலையிலையும் கர்த்தருக்காக முன்னிறுத்தி வாழ்ந்த அவரை கர்த்தர் கைவிடவே இல்லை. அந்த பார்வோனுடைய சொப்பனத்தை அவர் கேட்கிறாரு. ஆண்டவருடைய பெரிதான கிருபையில அந்த சொப்பனத்துக்கு யோசேப்பு விளக்க சொன்னது மட்டும் இல்ல, ஆலோசனையும் கொடுக்கிறார். அந்த சொப்பனத்துக்கான விளக்கம் என்ன? ராஜா, உம்முடைய தேசத்துல, எகிப்து தேசத்துல முதல் 7 வருஷம் அபரிவிதமான செழிப்புள்ள காலங்களை தேவன் தருவார். பூமி தன் பலனை நிறைவா கொடுக்கும், செழிப்பு மிகுதியா இருக்கும். அதற்கு பிறகு வரக்கூடிய 7 ஆண்டுகள் இப்படி ஒரு செழிப்பு இந்த தேசத்துல இருந்துதா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கடுமையான பஞ்சம் இருக்கும். அதனால ராஜா, நீங்க என்ன செய்யணும்? ஞானம் உள்ள, விவேகம் நிறைந்த ஒரு மனுஷனை தலைவனா அந்த பொறுப்பு அவங்க கையில கொடுத்து, இந்த 7 வருஷம் இந்த பூமியில விளைகிறத ஜனங்கள்ட்ட 5ல் 1 பங்கை கேட்டு வாங்கி அதை சேமிப்பா வைப்பா நீங்க சேர்த்து வைங்க. அதற்கு பிறகு பஞ்ச காலத்துல ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படி, காக்கப்படும்படிக்கு தேவன் இதை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். சொப்பனத்துக்கு பதில் சொன்னது மட்டுமில்ல, அதற்கான ஆலோசனையும் யோசேப்புக்கு தேவன் கொடுத்தது நிமித்தம் அதை தைரியமாய் அவரை சொல்ல முடிஞ்சது. இதனால நடந்தது என்ன? ராஜா யோசேப்பை போல ஞானமும் விவேகம் உள்ளவன் ஒருவனும் இல்லை என்று கண்டு அந்த ராஜாவுக்கு அடுத்த இடத்துல யோசேப்பை உயர்த்துகிறார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 41:38 வாசிக்கலாம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி, எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன்னு சொல்லி முத்திரை மோதிரத்தை கலட்டி போட்டு அவரை அதிகமாய் உயர்த்தினார். ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல பிரதம அமைச்சரா உயர்த்தப்பட்டு அந்த தேசம் முழுவதுக்கும் யோசேப்புடைய உத்தரவில்லாம ஒருவராகிலும் கையையாவது காலையாவது அசைக்க கூட கூடாது. தேவஜனமே, உபத்திரவம், பாடு, வியாகுலம் வரும். ஆனா அந்த பாடுகள்ல, அவமானத்துல நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கறத நீதிமான்கள் மேல கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்கு, பார்த்துக்கிட்டே இருப்பார். ஏற்ற காலத்துல தேவன் நம்மளை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கும் பொழுது நிச்சயமாகவே உயர்த்துவார். அநேகர் இன்னைக்கு தப்பு செஞ்சு பாடு அனுபவித்தா அது நிமித்தம் நமக்கு மேன்மை வராது. அதுவே தவறு செய்யாம, எந்த தப்புமே செய்யாம நீங்க உபத்திரவப்படுறீங்களா, நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு பலன் அளிப்பார். கிபி 17வது நூற்றாண்டுல ஜான் பனியன் சொல்லிட்டு இங்கிலாந்து தேசத்துல கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தின் நிமித்தம் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். எந்த பாவமே செய்யல. அந்த 17வது நூற்றாண்டுல அந்த சிறைச்சாலையில அந்த ஜான் பனியன் அப்படிங்கிற மிஷனரி அதிகமாக ஜெபித்தார்.
அதன் விளைவா என்ன நடந்துச்சு? தேவன் அதிகமான வெளிப்பாடுகளை அவருக்கு கொடுத்து மோட்ச பிரயாணம் அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்தை அவர் எழுதினார். அந்த புஸ்தகத்துடைய நூல்கள் விற்பனை செய்யும் பொழுது பரிசுத்த வேதாகமம் தான் இந்த உலகத்திலேயே அதிகமா அச்சிடப்பட்டு விற்கப்படுகிற முதல் புஸ்தகம் பரிசுத்த வேதாகமம் தான். அதற்கு அடுத்தபடியா இந்த மோட்ச பிரயாணங்கிற புஸ்தகம் 2-3 நூற்றாண்டுகளுக்கு அதிகமா விற்கப்பட்டது. தேவஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில கூட வைத்திருக்கிறார். அதனால கவலைப்படாதீங்க. ஏன் எனக்கு இந்த வெக்கம், ஏன் இந்த அவமானம் சொல்லி வேதனைப்படாதீங்க. அதே அவமானத்தையும் வெக்கத்தையும் உங்களுடைய உயர்வுக்கான படிக்கற்களா தேவன் மாற்றுவார். தேவஜனமே, இதோடைய 2வது பகுதி ஆவிக்குரிய ரீதியா இதோடைய காரியத்தை 2வது பகுதியில நீங்க பார்க்க மறக்காதீங்க. ஜெபிக்கலாம். அதிகமா நேசிக்கிறீர்கள் அன்புள்ள ஆண்டவரே, யோசேப்புடைய பாடுகளும் உபத்திரவமும் அவருடைய உத்தமமும் தேவனால புறக்கணிக்கப்படல. உலகம் புறக்கணிச்சது உண்மைதான். ஆனா கர்த்தர் உங்க கண்கள்ல இருந்து யோசேப்புக்கு வரக்கூடிய உயர்வு தவறி போகல. ஏற்ற காலம் வரும் பொழுது யாருமே நினைக்காத அளவுக்கு உயர்த்தி முழு எகிப்து தேசம் மட்டுமல்ல, இஸ்ரவேல் தேசம் முழு தேசத்தையும் அவருடைய ஞானத்தினால ஆகாரத்தை கொடுத்து பஞ்சத்தினால் தேசம் அழியாதபடி அவரை கொண்டு நீங்க காப்பாற்றுனீங்கப்பா. அதே போலப்பா, வெக்கம் அவமானத்தை சந்தித்து எத்தனை தேவ பிள்ளைகள் வேதனையோடு இருக்கிறாங்களோ, தேவன் தாங்கக்கூடிய பலனையும் கிருபையை கொடுங்க. அந்த கண்ணீர்களே அவங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரட்டும். எல்லாம் வல்ல இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.